श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्बहुलाभिरामं श्रीमद्ददङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. சுவாமி நம்மாழ்வார் அருளிச் செய்த பிரபந்தங்களில் திருவாசிரியம், அதை ஆச்சாரியன் அனுகிரகம், ஆழ்வார் அனுகிரகம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். 7 ஆசிரியப்பாக்கள், அதில் இதுவரை 5 பாக்கள் அனுபவித்தோம். இன்றைய தினம் 6வது பாசுரம். இன்றைக்கி எஸ்பெஷலி வைகாசி விசாகம், சுவாமி நம்மாழ்வார் திருநக்ஷத்திரம். அன்றைக்கி இதை ரெக்கார்ட் பண்ணுறேன், நாளைக்கு உங்களுக்கு இதை அப்லோட் ஆகும். ஆசினியோர் தாம் வாழ கலியுகத்தே வந்துதித்து ஆசிரியப்பாவதனால் அருமறை நூல் விரித்தானை தேசிகனை பராங்குஷனை திகழ்வகுலத்தாரானை மாஷடையா மனத்து வைத்து மறவாமல் வாழ்த்துதுமே. சுவாமி பெருமாள் தன்னை குறைத்து கொண்டு உலகத்தை ரட்சிக்கிறார். நேற்றைய தினம் திரிவிக்ரமாவதாரம் வாமனனா யாச்சகன் பண்ணி திரிவிக்ரமாவதாரம் எடுத்தது. உயர்ந்தவனாய் அப்படி இருக்கும் எம்பெருமானை தவிர மற்றவர்க்கும் இந்த உலகம் அடிமைப்பட்டதோ, வேறு யாருக்காவது அடிமைப்படுமோ, இது அடுக்குமோ அப்படின்னு கேட்டார். இப்படி எம்பெருமான் தன்னை குறைத்து கொண்டு உலகத்தை ரட்சித்தாலும் அவனுடைய பெருமையை உணர்ந்து அவன் விஷயத்தில் ஈடுபடாமல் உலக விஷயங்களிலேயே ஈடுபட்டு இருப்பதை பார்த்து, இப்படி இவர்கள் பகவத் விஷயத்தை விட்டு இழந்து போகிறார்களே என்று அவர்களுக்காக கதறுகிறார் சுவாமி. ஓ ஓ உலகினதியல்வே ஈன்றோளிருக்க மனை நீராட்டி படைத்திடந்துண்டுமிண்டு அளந்து தேர்ந்து உலகளிக்கும் முதற்பெரும் கடவுள் நிற்ப புடைப்பலதானறி தெய்வம் பேணுதல் தனாது புல்லறிவாண்மை பொருந்த காட்டி கொல்வன முதலா அல்லன முயலும் இணைய செய்கை இன்பு துன்பளி தொல்மாமாய பிறவியுள் நீங்கா பல்மாமாயத்தை அழுந்துமா நலிர்ந்தே. ஓ ஓ உலகினதியல்வே ஈன்றோளிருக்க மனை நீராட்டி படைத்திடந்துண்டுமெண்டளந்து தேர்ந்து உலகளிக்கும் முதற்பெரும் கடவுள் நிற்ப புடைப்பலதானறி தெய்வம் பேணுதல் தனாது புல்லறிவாண்மை பொருந்த காட்டி கொல்வன முதலா அல்லன முயலும் இணைய செய்கை இன்பு துன்பளி தொல்மாமாய பிறவியுள் நீங்கா பல்மாமாயத்து அழுந்துமா நலிர்ந்தே. கீழ்ப்பாசுரத்தில் ஆழ்வார் உலகளந்த எம்பெருமானான நெடிய திருமாலுக்கு அல்லது வேறு எவர்க்கும் இந்த உலகம் அடிமைப்படக்கூடியது அல்லது என்று பேசினார். ஆனால் உலகத்தில் பலர் எம்பெருமானை விட்டு வேறு சிறு தெய்வங்களை, தேவதாந்திரங்களை நாடி துன்ப வாழ்வில் உழறுகிறார்களே என்று இந்த பாசுரத்தில் அவர்களுக்காக இரக்கம் கொள்கிறார். முதற்பெரும் கடவுளான முதல் தனி வித்தான ஸ்ரீமன் நாராயணன் இருக்க வேறு வழிகளில் அலைந்து பிறவித்துயரை பெருக்கிக் கொள்ளுதல் ஆகாது என்று கூறுகிறார். ரொம்ப ஆச்சரியமாக இதில் பெரியவாச்சான் பிள்ளை இதுக்கு வியாக்கியானம், அவதாரிக்கை அழகாக தெரிவிக்கிறார். அதாவது ஜீவர்களுடைய சத்தை இருப்பு பயனுடையதாகும்படி தேகேந்திரியங்களோடு ஜீவர்களை படைத்து, அப்படி படைத்த பிறகு அது எப்படி போனால் என்ன என்று இருக்காமல் பலம் மிகுந்தவனான மகாபலி, பலம் குன்றியவனான இந்திரனை துன்புறுத்தி பருந்து கோழி குஞ்சை தாக்கி கொள்வது போல அவனுடைய ராஜ்யத்தை பிடுங்கிக் கொள்ள லக்ஷ்மிநாதனானவன் தன்னுடைய மேன்மையை பார்க்காமல்
தன்னை யாச்சகனாக குறுக்கிக் கொண்டு இந்திரனை ரட்சித்த செயலை அனுசந்தித்து அறிவுடைய ஜீவர்கள் இவனுக்கு பல்லாண்டு பாடி வாழ்வதென்றோ தக்கது, அதுதானே வாழ்வு என்றார் போன பாட்டில். அதற்கு பின் இவர்கள் அறிவுடையவர்களாய் இருக்கிறார்களே, நாம் சொன்னபடி இவனுக்கு பல்லாண்டு பாட முற்படுகிறார்களா என்று உலகில் உள்ள சம்சாரிகளை பார்த்தார் ஆழ்வார். அவர்களோ முயற்சி செய்து எம்பெருமான் ஒருவனையுமே கைவிடுவர்களாய், இவனை தவிர்த்த எதுவாயிருந்தாலும் அதனை விரும்புகிறவர்களாய், அகங்கார மமகாரங்களுக்கு ஆட்பட்டவர்களாய், எம்பெருமானை தவிர்ந்த மற்றவர்களையே இரட்சகர்களாய் தேடிச் செல்பவர்களாய் இருப்பதைக் கண்டு இப்படியும் உண்டோ என்று வருத்தமுடுகிறார். ஏகஸ்மின் அபியதிக்ராந்தே முகூர்த்தே தியானவர்ஜிதே தஸ்யுபிர் முஷிதேனேவ யுக்தமாக்ரந்தித்தும் பிருஷம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். ஏகஸ்மின் அபியதிக்ராந்தே முகூர்த்தே தியானவர்ஜிதே, பகவானுடைய தியானம் இல்லாமல் ஒரு முகூர்த்த காலம் சென்றால் கூட அது திருடர்களால் திருடப்பட்டவன் போல் உறக்க கதற வேண்டுமா அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்கிறது பிரமாணம். எம்பெருமானை தியானிப்பதற்கு சிறிது நேரம் இடையூறு பிறந்தால் கூட அதற்கு பரிகாரமாக திருநாம சங்கீர்த்தனம் பண்ணி, பெரும் செல்வம் திருடப்பட்டால் அனைவரும் கதறுவது போல அந்த இடையூரை நினைத்து கதற வேண்டும். இப்படி கதற வேண்டும் என்று நினைவில்லாமல் சம்சாரிகளை பார்த்து இந்த நினைவில்லாமல் இருக்கும் இந்த சம்சாரிகளை பார்த்து இந்த பாட்டில் ஓ ஓ என்று கதறுகிறார். அவர்களுடைய இழப்பை பொறுக்க முடியவில்லை அவருக்கு. ஓ ஓ உரத்த குரலில் கூப்பிடுகிறார். ரொம்ப ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி. இதில் இந்த பூமியை முதலில் உண்டாக்கி வராக அவதார காலத்தில் அண்டத்தில் சுவற்றிலிருந்து இடந்து எடுத்து பிரளயத்திலிருந்து காப்பாற்றாதே அமுது செய்து மீண்டும் வெளியே உமிழ்ந்து திரிவிக்ரம அவதாரத்தில் சென்று அலர்ந்து அதற்கு மேல் இந்த உலகத்தை எப்படி காப்பாற்றுவது என்று சிந்தை செய்து காப்பாற்றும்படி இருக்கும் ஜெகத் ரட்சகனான ஆதி காரணனும் பரதேவதையுமான ஸ்ரீமன் நாராயணன் இந்த எம்பெருமான் பகலாக இருக்க, இந்த எம்பெருமான் பகல் கண்டேன் நாராயணனை கண்டேன் என்று பரம தேஜஸுடன் 1000 கோடி சூரியர்கள் போல் இருக்கும் பொழுது அவனிடம் புகழாக இல்லாமல் அவனை விட்டுவிட்டு அவனுடைய சொத்தாக சொல்லப்பட்ட பல வகைப்பட்ட அவரவர்கள் அறிந்த தேவதைகளை ஆதரிப்பது எதை போல இருக்குன்னா, தன்னுடைய தாழ்ந்த புத்தியை பெரியோர்கள் மனதில் படும்படி காண்பித்து பல நன்மைகளை செய்த பெற்ற தாயிருக்கு அவளை விட்டு ஒரு பலகையை நீராட்டுவது போல இருக்கு. அந்த தேவதைகளின் செயல்கள் ஹிம்சிக்கிறது முதலிய செய்யத்தகாத காரியங்கள் செய்கையாகிற இப்படிப்பட்ட தன்மை உடையவை. அவர்கள் கொடுக்கும் பலமும் துக்கத்துடன் கூடிய சுகம். அவர்கள் கொடுக்கிற பலனெல்லாம் ரொம்ப அல்பம், அஸ்திரம், துக்கம்தான் வரும். 100%ல் 1% சுகம், 99% துக்கம். ஆகையால் அவர்களை சென்று வணங்குகை அனாதியாய் பெரியதாய் ஆச்சரியத்தை செய்யக்கூடிய சம்சாரத்திலிருந்து நீங்குவதற்காக இல்லாமல் பலவிதமாய் பெரியதாய் மோகத்தை உண்டாக்கக்கூடிய சப்தம் முதலிய 5 புலன்களை அழுந்துகைக்கு காரணம் அவர்களை வணங்குதல். ஐயோ ஐயோ, இந்த உலகத்தின் இயல்பு இப்படி வருந்தும்படி ஆகிவிட்டதே என்கிறார். ஓ ஓ உலகினது இயல்வே இன்றோளிருக்க மனை நீராட்டி படைத்து இடந்து உண்டு உமிழ்ந்தளந்து தேர்ந்து உலகளிக்கும் முதற்பெரும் கடவுள் நிற்ப புடைப்பல தானறி தெய்வம் பேணுதல் தனாது புல்லறிவாண்மை பொருந்த காட்டி கொல்வன முதலா அல்லன முயலும் இணைய செய்கை இன்பு துன்பளி தொன்மாமாய பிறவியுள் நீங்கா பன்மாமாயத்து அழுந்துமா நலிர்ந்தே. இப்படி ஆச்சரியமாக இங்கே எம்பெருமானுக்கு மங்களாசாசனமான பல்லாண்டு ஒருவன் மட்டும் பாடினால் போராது. நம்மாழ்வார் நினைக்கிறார். கல்பமாக ஊழிதோர் ஊழி நாம் மங்களாசாசனம் பண்ணணும்னு உலக மக்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு பாட வேண்டும் என்று உலக மக்களை பார்த்தா அவர்களோ சிறு தெய்வ வழிபாட்டிலே மூழ்கி இருக்கிறார்கள். நிலையற்ற பொருள்களில் ஆசைப்பட்டிருக்கிறார்கள். அந்த நிலையற்ற பொருள்களை பெறுவதற்கு சிறு தெய்வங்களை வழிபட்டு வீணாக்குகிறார்கள் தங்கள் வாழ்வை. என்ன அவல நிலை என்று பரிதாபப்பட்டு கண்ணீர் சிந்தி கதறுகிறார் 6வது பாட்டு.
இவரது கதறல் சத்தியலோகம் வரை தாண்டி சென்றதாம். உலகங்களை படைத்து பிரளயத்தில் வயிற்றுள் வைத்து காத்த எம்பெருமானை எளிதாக சரணமடைந்து நல்வாழ்வு வாழாமல் ஒரு மூலையில் வாழும் சிறு தெய்வங்களை வணங்குவது எப்படி இருக்குன்னா, ஈன்றோள் இருக்க மனை நீர் ஆட்டி என்று விளக்குகிறார். பெற்ற தாய் இருக்கிறாள் உயிரோட, அவளுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணுறதில்ல, உபச்சாரம் பண்ணுறதில்ல. ஒரு மனைக்கட்டிக்கு உபச்சாரம் செய்வதைப் போல உள்ளது. குழந்தையை பெற்று வளர்க்க பல கஷ்டங்களை பட்டாலும் நன்மையையே செய்பவள் தாய். 3 புவனத்து பொருள் முற்றும் கொடுத்து ஏன்ற வழிபாடு இயற்றிடினும் என் தாய் ஒரு நாள் வளர்த்ததற்கு இயையாவே என்கிறார் தமிழ் கவிஞர். அவளை விட்டு மனைக்கட்டைக்கு மஞ்சள் குங்குமம் பூசி தூப தீபம் காட்டி வழிபடுவதை ஒக்கும் மக்கள் நிலையும் செயலும் என்று மனம் வாடுகிறார். இப்படி பல தெய்வங்களை வணங்குவதால் அவர்கள் அடையும் பயன்தான் என்ன என்ற கேள்விக்கு இன்பு துன்பு அழி என்கிறார். முதலில் இன்பம் போல தோன்றி பிறகு துன்பத்தில் முடியும் வரங்களைத்தான் இந்த தெய்வங்கள் கொடுக்க முடியும். அந்த வரங்கள் மீண்டும் பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்தில் உழல்வதற்குத்தான் வழி செய்யும். இத்தகைய உலக இயல்பை கண்டு ஓ ஓ உலகினது இயல்வே என்று கதறுகிறார், வருந்துகிறார். பரம்பொருளை உணர்ந்தவனுக்கு மற்றும் மறந்தும் புறந்தொழாமை இன்றியமையாதது என்று காட்டுகிறார். இப்படி உலகோர் முழு முதற் கடவுளான ஸ்ரீமன் நாராயணனை விட்டு வேறொரு தெய்வம் தொழுவது தகாது, ஆயினும் தொழுகின்றனரே என்று வருந்தினார் நம்மாழ்வார். எம்பெருமான் உலகங்களை படைத்த பேரருளாளன். இப்படி ஆச்சரியமாக இங்கே ஆச்சாரியர்கள் வியாக்கியானிக்கிறார்கள். பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தை இங்கு அனுபவிப்போம். சுவாமி இங்கு தெரிவிப்பது, ஓவோ அவரவர் இருந்த இடங்களிலேயே சென்று கேட்கும்படி உரத்த குரலில் கூப்பிடுகிறார். அவ வீட்டுக்கு கேட்குற மாதிரி கத்துறார். உலகினது இயல்வே நித்திய விபூதியானது, அதில் உள்ளவர்கள் தன்னை அனுபவிக்கிற அனுபவத்திற்கு சிறிதும் இடையூறாமல் இல்லாமல் நடப்பது. இந்த லீலா விபூதியை தன்னிடம் வெறுப்புடையவர்கள் நிறைந்தவர்களாயிருக்கும்படி படைத்து விட்டானே எம்பெருமான். உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவர்கள் நிறைந்ததாய் இருப்பதே என்று வருந்துகிறார். நித்திய விபூதியில் பேரானந்தம் இடைவிடாமல் எப்பவும் சதா பஷ்யந்தி சூரையகான அங்கே நித்தியசூரிகள் அவனை அனுபவிக்கும் பொழுது, லீலா விபூதியில் தன்னிடம் வெறுப்புடையவர்கள்லாம் நிறைந்தவர்களாக இருக்கும்படி படைத்து விட்டானே. ஓ ஓ நீர் இப்படி ஓ என்று பெருங்குலெடுத்து கதரும்படி இந்த உலகம் என்ன செய்து விட்டது என்ற கேள்வி கேட்கிறார்கள். ஈன்றோள் இருக்க மனை நீராட்டி, இவர்கள் செய்யும் செயல் பெற்ற தாய் இருக்கும்போது அச்சேதனமான ஒரு மனைக்கு நீராட்டுவது போல இருக்குது, உபச்சாரங்கள் பண்ணுறது போல இருக்குது. பிள்ளை பிறப்பதற்கு முன்பு பிறப்பதற்காக விரதம் இருந்து பிறகு கர்ப்பத்திலே 10 மாதம் தரித்து பிரசவ வேதனையை அனுபவித்து அதற்கு பிறகு குழந்தையாக இருக்கும்போது வெறும் தரையில் படுத்து அந்த காலத்தில் இவனுக்கு பால் ஊட்டி சீராட்டி தான் மிகவும் நலிவடைந்து இவனை ரட்சிக்கிறாள் தாய். இந்த பிள்ளை பெரியவனாகி அறிவு பிறந்து இவன் பண்ணின இந்த தாய் பண்ணின உபகாரங்களை நினைக்க தகுதி பெற்றவனாய் இருக்கும்போது அவளை விட்டுவிட்டு ஒரு உதவி செய்யவும் அறிவில்லாததாய் இவன் பண்ணும் உபச்சாரங்களை நினைக்கவும் அறியாமல் இருக்கும் இந்த அச்சேதன பதார்த்தமான ஒரு மனைக்கு நீராட்டுதல் முதலான உபச்சாரங்களை செய்வது போல அந்த மனைக்கும் தெரியாது இவன் உபச்சாரம் பண்ணுறான்னு. இப்படி எல்லா உறவுமாய் இருக்கும் எம்பெருமானை விட்டுவிட்டு ஒரு உறவும் இல்லாத இந்த மற்ற தெய்வங்களை கொண்டாடுகிறார்களே. ஈன்றோள் என்று தாயாக நினைப்பது யாரை என்று அவர் கேட்கிறாராம். மீதி பேர் நம்மாழ்வார். அதுக்கு சொல்கிறார், படைத்து இடந்து உண்டு உமிழ்ந்து அளந்து தேர்ந்து உலகளிக்கும் முதற் பெருங்கடவுள் நிற்ப என்கிறார். எவ்வளோ அழகான ஒரு படைத்து இடந்து உண்டு உமிழ்ந்து அளந்து தேர்ந்து உலகளிக்கும் முதற் பெரும் கடவுள் நிற்ப. இந்த சேத்தனர்கள் அனைவரும் இவ்வுலக போகமோ மோட்ச அனுபவமோ இல்லாதவராய் ஆசீதிதம் தமோபூதம் என்று மனுஸ்மிருதி சொல்கிற மாதிரி தமஸ் எனப்படும் மூலப்பகுதியோடு ஒன்றியவராய் அந்த அச்சேத்தனத்தோடு ஒருபடிப்பட்டவராய் அறிவிழந்து கிடக்கிற இந்த பிரளய காலத்திலே இவர்களுடைய நிலையைக் கண்டு ஐயோ என்று இறங்கி இந்த பெருமாள் படைத்த பிறகு இவர்களை படைத்த பிறகு பூமியானது பிரளயத்தில் மூழ்கி போக நீரிலும் சேற்றிலும் சென்று புகக்கூடிய மகாவராக ரூபத்தை எடுத்துக்கொண்டு பூமியை தூக்கி எடுத்து மறுபடியும் பிரளயம் வரும் காலத்தில் நோவுபடாதபடி பிரளயம் வருவதற்கு முன்னாடியே தன் வயிற்றில் வைத்து காத்து
நெடுங்காலம் உள்ளே கிடந்து தளர்ந்து போகாதபடி சிருஷ்டி காலத்திலே வெளியில் உமிழ்வதாகிற படைப்பு தொழிலை செய்து மகாபலி அபகரித்த போது தானே உடையவன், உடைமையை ரட்சிப்பவன் என்று விளங்கும்படியாக அனைத்தையும் அளந்து மீட்டு இப்படி எல்லா விதமான ரட்சணங்களையும் செய்த போதிலும் தன்னை நம்பி கூட படுத்தவனிடம் முடிச்சவிழ்த்து திருடினவனைப் போல இவை நோவுபட்டதை நினைத்து வருந்தி இவற்றுக்கு ஒன்றும் செய்யவில்லையே என்று குறைப்பட்டு மேன்மேலே இவற்றை ரட்சிக்கும் உபாயங்களை செய்து இப்படி ரட்சிப்பதும் ஒரு இருவரை மாத்திரமில்லாமல் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேற்றுமை இன்றி எல்லா ஜீவர்களையும் ரட்சிக்கிற ஒப்பற்ற பரதெய்வம் யார் அப்படின்னா நம் ஸ்ரீமன் நாராயணன். குகேன சார்த்தம் தத்ரைவ ஸ்திதோஸ்மி திவசான் பகூன் ஆசையா எதிவா ராமஹா புனഃசப்தா பயேதிதி. ராமாயணத்தில் வருது, இந்த ராமபிரான் மறுபடியும் கூப்பிடுவரோ என்ற ஆசையினாலே குகனுடன் கூட அங்கேயே பல தினங்கள் தங்கினேன் என்கிறார் சுமந்திரன். ராமன் மறுபடியும் தன்னை கூப்பிடுவார். ராமன் சொல்லிட்டார், நாங்கள் கிளம்புறோம், நான் லக்ஷ்மணன் சீதை, நீங்கள்லாம் திரும்பி அயோத்திக்கு போங்கன்னு சுமந்திரர்கிட்ட சொல்லிட்டார். அப்போ சுமந்திரன் குகனோட சில நாட்கள் பல தினங்கள் தங்கினாராம். ஏன்னா திரும்பி ராமன் வந்து மறுபடியும் கூப்பிடுவரோ என்னும் ஆசையினார். குகேன சார்த்தம் தத்ரைவ ஸ்திதோஸ்மி திவசான் பகூன் ஆசையா எதிவா ராமகா புனഃசப்தாபயேதி என்று சுமந்திரனைப் போல நம்மை ஆசிரயிக்க யாராவது வருவார்களோ என்று உங்களை எதிர்பார்த்து கொண்டு நிற்கிறான் அவன். இந்த உபகாரங்களை செய்யாவிட்டாலும் இவனுடைய பரத்துவத்தை பார்த்தால் இவனை போன்ற ஒப்பற்ற பரதெய்வம் இல்லை என்று தெரியுமே. இவன் இவ்வளவு உபகாரங்களை செய்த பின்பும் இவனை நீங்கள் ஆசிரயிக்க முற்படாது இருப்பதே ஏன் என்று வருந்துகிறார். இந்த இடத்தில் எம்பெருமானுக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை காண்பிக்கிறார். ஒரு ஐதீகம் பெரியவாச்சான் பிள்ளையால் எடுக்கப்படுகிறது. அதாவது யயாதி என்னும் ராஜா உயர்ந்த சாதனங்களை அனுஷ்டித்து சொர்க்கத்தில் இந்திரனோடு சரிய ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் போது கர்மபூமியான உங்களுடைய உலகில் புண்ணியம் செய்தவர்கள் யார் என்று யயாதியை இந்திரன் கேட்டானான். அப்போ ஒரு தெய்வத்தின் முன்பு பொய் சொல்லக்கூடாது என்ற நினைவாலே நான் அரசாண்ட காலத்திலே என்னை மற்ற அனைவரை காட்டிலும் புண்ணியசாலியாக சொல்வார்கள் என்று யயாதி கூறினான். உடனே இந்திரன், உன்னை நீயே புகழ்ந்து கொண்டாய், ஆகையால் இந்த உலகிலிருந்து பூமியிலே நீ விழக்கடவாய் என்று யயாதியை இந்திரன் சபித்தான் என்று மகாபாரதத்தில் சொல்லப்படுகிறது. இந்த இடத்தை பராசர பட்டர் பிரவச்சனம் செய்து கொண்டிருந்த காலத்திலே யயாதி இந்திரனை ஆசிரயித்து இந்த பெருமையை பெற்றிருக்கும் போது இப்படி சரிய ஆசனத்திலே இருந்ததை பொறுக்க முடியாமல் உன்னை நீயே புகழ்ந்து கொண்டாய் என்ற ஒரு வியாஜம், ஒரு ஷாக்கை இட்டுக்கொண்டு இந்திரன் அவனை கீழே தள்ளிவிட்டான் என்றது. வேதத்தை விளக்க வந்த மகாபாரதத்தில் இந்த வரலாற்றை எந்த வேதாந்த அர்த்தத்தை விளக்குவதற்காக ரிஷி எழுதினார் என்று பட்டருடைய சிஷ்யர்கள் கேட்டார் பட்டரை. இந்த கதை எதுக்கு, இதில் எந்த வேதாந்த அர்த்தம் இருக்குது அப்படின்னு அவ கேட்டபோது அது சொல்கிறார், தான் தனக்கு சமமான பெருமையை தன் அடியார்களுக்கு கொடுக்கக்கூடியவனும் அப்படி கொடுத்த பதவியை பொறுக்கக்கூடியவனும் பரம்பொருளான எம்பெருமான் ஒருவனே. ஆகையால் அவனையே ஆசிரயிக்க வேண்டும். மற்ற தெய்வங்கள் தம்மை ஒத்த பெருமையை ஒருவனுக்கு கொடுப்பதும் அரிது, கொடுத்தாலும் அதை பொறுக்க மாட்டாது என்னும் விஷயத்தை வெளிப்படுத்துவதற்காக இதை ரிஷி மகாபாரதத்தில் எழுதி வைத்தார் என்று பட்டர் அருளி செய்தார் என்பது பெரியவாச்சான் பிள்ளையோட ஐதிஹ்யம். ஸோ பெருமாளை ஆசிரயிக்க விட்டாலும் பரவாயில்லை, மிகவும் கீழே இறங்காமல் அவனோடு ஏறக்குறைய ஒத்திருப்பவர்களையாவது ஆசிரயிக்கலாமே. புடைய பல தானறி தெய்வம் பேணுதல். சாஸ்திரங்களில் பரமாத்மாவின் செல்வங்களை பேசுகிற இடங்களிலே அவனுடைய பெருமை விளக்குவதற்காக அவனுடைய செல்வமாயிருக்கும் சிலருக்கு ஒவ்வொரு விதமாக அவர்களுக்கு இல்லாத சில பெருமைகளை சொல்லுவது உண்டு. அது எத்தகைய இடம் என்பதை அறியாமல் அந்த வாக்கியங்களையே பிரமாணமாக கொண்டு ஜீவகோட்டியிலே சேர்ந்தவர்களை தங்களுக்கு தெய்வமாக கொள்ளுகிறார்கள் ஜீவர்கள். இங்கே இருக்கிற மக்கள் அவற்றிலும் ஒரு தெய்வமே அவனுக்கு எல்லா விருப்பங்களையும் அளிக்க வல்லமை அற்றதாயிற்று. எல்லாம் கொடுக்க முடியாது. ஒப்பற்றவனாய் மேலான புருஷார்த்தம் அனைத்தையும் கொடுக்கிற பரமாத்மாவை போன்றதில்லையே அந்த தெய்வங்கள். ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத், தனமிச்சேத் உதாசனாத், ஈஸ்வராத் ஞானமிச்சேத்,
கதிமிச்சே ஜனார்தனாத் பிரம்மாண்ட புராணம் சொல்கிறது. ஆரோக்கியத்தை சூரியனிடமிருந்து விரும்ப வேண்டும். பணத்தை அக்னியிடமிருந்து விரும்ப வேண்டும். ஈஸ்வரனிடமிருந்து ஞானத்தை விரும்ப வேண்டும். மோட்சத்தை ஜனார்தனிடமிருந்து விரும்ப வேண்டும் என்கிறபடி மோட்சத்தை விரும்பினால் பரமாத்மாவையே பற்ற வேண்டும். மற்ற தெய்வங்களில் செல்வத்தை விரும்பினால் இன்ன தெய்வத்தை பற்ற வேண்டும், பிள்ளையை விரும்பினால் இன்ன தெய்வத்தை பற்ற வேண்டும், கால்நடையை விரும்பினால் இன்ன தெய்வத்தை பற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு பலனுக்கு ஒருவராய் பல தெய்வங்களை பற்ற வேண்டியிருக்கும். தான் அறி தெய்வம் பிரமாணங்களில் பரம்பொருளாக புகழ் பெற்றிருக்கும் தெய்வம் இல்லையா இது? தன் குணத்திற்கேற்ப ரஜா குணத்தாலும் தமோ குணத்தாலும் மிக்கிருக்கும் தான் அறிந்த தெய்வத்தை ஆயிற்று இவன் பற்றுகிறான். ரஜோ தமஸ் குணத்தெல்லாம் வச்சுருக்கிற அந்த தேவதாந்திரத்தை போய் இவன் பற்றுகிறான். அவைகளுக்கு இயற்கையில் எந்த பெருமையும் இல்லை. மொட்டை தலையனை பணியிடும் குழலன் என்று கவி பாடுவரை போல குளிர்ந்தும் பறந்தும் இருக்கிற முடியை உடையவன் என்று கவி பாடுவார்களாம். மொட்டை தலையனை குளிர்ந்தும் பறந்தும் இருக்கிற சுருள் முடியை உடையவன் என்று கவி பாடுவரை போல அவற்றை பற்றுகிற இவனுக்கே அவைகளுக்கு ஈஸ்வரத்துவத்தை சம்பாதித்து கொடுக்கும் பொறுப்பாகிறது. அந்த தெய்வங்கள் ஆசிரியக்கத்தக்கதாகவும் ஆவதில்லை. இவன்தான் அவர்களிடம் போய் சில பலன்களை பெற்றதாக சொல்ல முடி அறுத்துத்தா என்று கொலையை விரும்புகிறது, ஆடை வெட்டித்தா என்று சில தெய்வங்கள் மது மாமிசம் முதலான தாழ்ந்த பொருள்களை அபேட்சிக்கிறது. சில தெய்வங்கள் அவற்றின் செயல்கள் இப்படி இருக்கிறது. இப்படி இந்த தெய்வங்களை ஆசிரியப்பதே நரகத்தை ஒத்ததாக இருக்கிறது. இப்படி இவர்களை ஆசிரியத்து பெறும் பலனை பார்த்தால் அதை பெறுவதை காட்டிலும் பெறாமல் இருப்பதே நல்லது என்கிறார். மேலே இன்பு துன்பு அழி துன்பம் கலந்த இன்பமாகிய பலனை தருகிறது இந்த தேவதாந்திரங்கள். சிறு தெய்வங்கள், அல்ப தெய்வங்கள். துன்பமில்லாத சுகமேயான மோட்சத்தை தரும் வல்லமை அவைகளுக்கு கிடையாதே. ஆக இந்த தெய்வங்களை ஆசிரியப்பவர்களுக்கு பலிப்பது என்ன என்ற கேள்வி, அப்பலன் என்னதான் வரும் அப்படின்னா, தன்னை ஒத்த ஒரு ஜீவனாய் சம்சாரம் வளர்வதற்கு கருவியாய் அனாதிகாலமாக சம்சாரத்தில் உழன்று வந்த ஒரு தெய்வத்தை ஆசிரியத்து பலன் பெற பார்ப்பதின் பயன் இவனும் அந்த சம்சாரத்தில் உழல்பனாய் ஆவதுதான் பயன். தொன்மாமாய பிறவியுள் நீங்கா பன்மாமாயத்து அழுந்துமா நலிர்ந்தே. அனாதியாய் சம்சாரத்திற்கு காரணமாய் இவன் அந்த தெய்வங்களை பற்றியதால் பலித்தது. அறிவாளிக்கு தன் அறிவின்மையை வெளிப்படுத்தி கொண்டான் என்றதே இவ்வளவே பலிப்பது. அறிவாளிக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா, அவன் தனக்கு அறிவில்லை என்பதுதான் கிடைச்சது. தனாது புல் அறிவு ஆண்மை பொருந்த காட்டி தன்னுடைய அறிவின் சிறுமையை அறிவு நிறைந்தவர்களுக்கு தெரியும்படியாக அறிவித்தது. உண்மையில் பலம் என்று சொல்லக்கூடியது மோட்சம்தான். அதை பரமாத்மாவை ஆசிரியத்தே பெற வேண்டும். ஆத்மாவா அரே திரஷ்டவியா ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யான்னு பிருகதாரணிக உபனிஷத் தெரிவிக்கிறது. ஆத்மாவை அரே திரஷ்டவியா ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யா. கேட்கத்தக்கதும் நினைக்கத்தக்கதுமான ஆத்மா நேரே காண்பது போன்ற நிலை வரும் வரை தியானிக்கத்தக்கது என்கிற பிரமாணம். இவன் உபாசிக்கிற தெய்வங்கள் அப்படிப்பட்டவை இல்லையே. அந்த ஜகத்காரண பொருளை தான் உபாசித்து தீர வேண்டும். கொல்வன முதலா அல்லன முயலும் இணைய செய்கை. ஆட்டை அறுத்துத்தா, உன் பையனை கொடுத்துரு, உன் பையனை அப்படி மாமாயம் உன் பையனை கொடுத்துத்தா என்றெல்லாம் கேட்கிறது. இது இப்படி தேவனான தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்தியான பகவத்கீதையில் கிருஷ்ணன் தெரிவிக்கிறார். 7வது சாப்டரில் 14வது ஸ்லோகத்தில், தேவனான என்னால் படைக்கப்பட்டதாய் முக்குணங்கள் நிறைந்ததான இந்த என்னுடைய மூலப்பிரகிருதி ஒருவரால் கடக்க அரிது என்று அவனால் கீதையில் அருளி செய்யப்பட்ட ஆச்சரியமான சக்தியை உடைய இந்த மூலப்பிரகிருதியின் பரிணாமமான தேகத்தின் தொடர்பால் உண்டாகும் பல 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 பிறவிகளிலே புகுந்து இதிலிருந்து மீள வழியில்லாமல் பல வகைப்பட்ட மாயங்களாகிற சப்தம், ஸ்பர்ஷம், ரசம், கந்தம், ரூபம் முதலிய விஷய சுகங்களிலே எவ்வளவு எடுத்தாலும் கரையேற முடியாதபடி அடிமட்ட தளவு அழிந்து நிற்கும் மாயம் என்னும் சொல் ஆச்சரியமான இயல்புகளை உடைய எந்த பொருளையும் குறிக்கும். இங்கு முதலில் மாமாயம் ஆச்சரியமான பிரகிருதியையும், இரண்டாவதாக உள்ள மாமாயம் ஆச்சரியமான சப்தாதி பஞ்ச விஷயங்களையும், பஞ்ச புலன்கள், ஐம்புலன்கள் விஷயங்களையும் குறிக்கும். உலகினது இயல்பே நம் சொரூபத்திற்கு தகுந்த தலை சிறந்த சுகத்தை பெற நினைக்காமல் இந்த உலகில் உள்ள ஜீவர்கள் சொரூபத்திற்கு தகாத தெய்வங்களை ஆசிரியத்து அனர்த்தத்தை பெற முயல்கிறார்களே, இது என்ன ஆத்ம விநாசம்
என்கிறார் சுவாமி. அடியேன் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.